காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இனி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற டாபிக் பசி தீர்த்த பரமாச்சாரியா. அதான் இந்த கட்டுரை எழுதினர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள். ஒரு புலவர் தன் குடும்பத்தோட செட்டிநாட்டு பகுதியிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வழியில் எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல. பசியோ குடலை பிடிக்கி தின்றது. நேரமும் ராத்திரி தாண்டிடுத்து, நள்ளிரவு தாண்டிடுத்து. அப்போ புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊரில் மகாபெரிவா தங்கியிருக்கிறதாக ஒரு அறிவிப்பு அவருடைய கண்ணில் பட்டது. காரை உடனே அந்த குடும்பத்தோடு எல்லோரும் நள்ளிரவு எடுத்து இந்த நிலைமை போய் பெரியவாள் போய் அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணுவா, எதுக்கு சமப்படுத்துகிற நல்லா இருக்காதே, சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தை சொன்னான். அதை சொல்கிறார், நாம் சமப்படுத்த வேண்டாம், காலையில் அவரை தரிசனம் பண்ணிட்டு போவோம், இந்த பட்னி அவருக்காக விரதமாக நினச்சிட்டு போவோம், அவ்வளோதானே அப்படின்னு. காரும் அந்த ஊர்கிட்ட வந்துடுத்து. அந்த நேரத்தில் பார்த்தா மணி ராத்திரி 1 மணி மிட் நைட்டு. ஊர் எல்லையிலே ஒரு பிராமணர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். வழி மறித்து இந்த கார் நிறுத்தி, நீங்கள் தானே புலவர் அப்படின்னு கேட்டார். புலவருக்கோ பயங்கரமான ஆச்சரியம். இந்த நள்ளிரவில் ராத்திரி வேளையில் மிட் நைட்டில் புலவர்காரை மறித்து நீங்கள் தானே புலவர்னு ஒருத்தர் பிராமணர் கேட்டபோது புலவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஏன்னா அங்கே பிரவேசம் செஞ்சுருக்கிறதே எதிர்பாராத அங்கே ஊருக்குள்ளே நுழைஞ்சது. ஒன்றுமே புரியல அவருக்கு. அப்போ கைபேசியெலாம் கிடையாது, ஹேண்ட் ஃபோன்லாம் கிடையாது, அப்போது மொபைல்லாம் கிடையாது. ஆமாம், அப்படி இந்த பிராமணருக்கு தன்னுடைய வருகை எப்படி தெரிஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி என் மனசில் ஓடின்ட்டுருக்கு. அந்த புலவருக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தார் எல்லாருக்குமே சேர்ந்து இந்த சந்தேகம் ஏற்பட்டது. அது தொடர்ந்து நடந்ததெல்லாம் பார்த்தா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் அனுபவங்கள் எல்லாமே. அந்த பிராமணர் பெரியவா தங்கியிருக்கிற மடத்துக்கு அழைச்சிட்டு போய் கை காலில் கழுவ சொல்லி அப்படி சொல்லிட்டு எல்லோரையும் உட்கார சொல்லி தையலில் போட்டு அரிசி உப்புமா பிட்டில் அது சுட சுட பரிமாறினான். புலவர் குடும்பத்துக்கு சிறுத்துப்பட்டு அவ்வளோ பசியில் இருந்தால் சாப்பிட்டு முடிச்ச கையோட பெரியவா வெயிட் பண்ணிட்டுருக்கா. அப்படி போய் பெரியவாட்ட போய் அழைச்சிட்டு போனாவ. பெரியவாள் முடிச்சுட்டு இருந்தார். அப்போ அவர் குடும்பத்தாரும் சாப்பாட்டையும் எதிர்பார்க்கல, அந்த தரிசனத்தையும் எதிர்பார்க்கல. பாவம் புலவருக்கு ஆனந்த கடியில் வந்துடுத்து. இப்போ நடந்தது அவ்வளவும் எங்களுடைய பாக்கியம். நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதது. எங்களுடைய வருகையும் சரி, பசியும் சரி, உங்களுக்கு நான் எப்படி தெரியும்னே தெரியல அப்படின்னு புலவர் புலம்பி தீர்த்துட்டார். புலவர் அதுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லவே இல்லை. பெரியவா ஒரு சின்ன புன்னகை, அவ்வளோதான். சரி, நாங்கள் போய் தஞ்சாவூர் புறப்படுறோம் அப்படின்னு புலவர் சொன்னோடனே அடுத்து இல்லை படுத்து தூங்கிட்டு கார்த்தால போய்க்கலாம் அவனு உறுதியாக பெரியவா சொன்னான். படுக்க சொன்ன இடத்துல சூடான பால் வேறு. புலவரோட ஒரு கை குழந்தை ஒன்று இருந்தது. அதுக்கு பால் தான் இப்போ ஆகாரம். அதுக்கு புலவர் பெரியவாட்ட அதில் கருணையும் எண்ணியும் ரொம்ப வியந்தே போயிட்டார். அந்த புலவர் வேறு யாரும் கிடையாது. அந்த நாளில் புகழ்பெற்று விளங்கிய ஏகே வேலன் அப்படிங்கிறவர் தான். அவர் திராவிட இயக்கத்தில் சேர்ந்து இந்திய எதிர்ப்பு, விலைவாசி உயர்வு அப்படி பல போராட்டங்களில் கலந்துட்டவர். அவர் ஆன்மீகத்தில் பயங்கரமாக கேள்விகளாக கேட்டுட்டு இருந்தவர். இவர்கிட்டையும் பெரியவா எந்த உபன்யாசம் செய்யலை. அவர் போன வழி தவறு இவர் அந்த மாதிரி அதையும் சரி தவறு அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. பெரியவர் மேலே புலவருக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்கனவே இருந்தது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் பக்தியாக மாறிடுச்சு. உண்மையான தவசிக்கு மாற்று கருத்து உடையவர்களும் சரி, மதித்து பின்னாடி வருபவர்களும் சரி, 2 பேருமே ஒன்று தானே. உண்மையான தவசிக்கு மகாபெரிவா சரணம்.